மதுரை நீதிமன்றம் நேற்று ஒரு இது பண்ணியிருக்காங்க. சாலை ஓரம் உள்ள கொடி கம்பங்களை அகற்றக்கூடாது, அவர் தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சிலைகள் வந்து இடையூறு இல்லையா, அதையும் அகற்றணுமா இல்லையா, ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்ணணும். இல்ல, இதுல வந்து அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட முதல்ல திமுக அரசு அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையா, எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்ல. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது இல்ல. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்பேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும். அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம், அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள். கோர்ட்டு சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது, ஏன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு நிமிடம், கோர்ட்டு சொன்னா அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது. ஆனா அதிகாரிகள் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்யறேன். இங்க கொடிய எடுக்கிறதுல அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க, அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க. திமுக கொடி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க. அண்ணன் திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனா கொடியை அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம். ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான். இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று 72 மணி நேரம் ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் கேட்டேன், வீடு நோக்கி அரசு போகுதான், வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால். ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.